குட் மார்னிங் வியூயர்ஸ். இப்போ நம்ம செவி அல்லது காதுகளை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு பற்றி ஒரு சில டிப்ஸு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ என்ன உபயோகமாக ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோன் மற்றும் இயர்ஃபோன்ஸ் பற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டினியூஸாக நம்ம இந்த செல்ஃபோன்ஸும் இயர்ஃபோன்ஸையும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட போகுது இல்லை ஏற்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போது இந்த ரீசெண்ட் ரிசர்ச் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கண்டினியூஸாக இந்த செல்ஃபோன்ஸ் இல்லை அந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால காதில் என்னென்ன ஆகலாம். ஒன்று, கேள்வி குறைபாடு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஏற்படும். ஒன்று. ரெண்டாவது என்ன ஏற்படும்னா, பின்னாடி நரம்பு மண்டலத்திலையும் மூளையும் பாதிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகளும் நமக்கு உண்டு. ஸோ இது எப்படி நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2-3 வருஷமாக அந்த இயர்ஃபோன் செல்ஃபோன் ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு காது அப்பப்போ சூடாகவும் இல்லை சூடாக வெளிப்புறத்தன்மை ரொம்பவும் சூடாக இருக்கிற மாதிரி ஏற்படலாம். ஒன்று. ரெண்டாவது, காது உள்புறத்தில் சில சப்தங்கள் கேட்கலாம், டினிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எப்போவும் கண்டினியூஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அப்போ கழட்டி குறைக்கிறப்போ வேற விதமான மணி ஓசையோ இல்லை வேற விதமான ஓசையோ கீழே பின்னாடி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இதை டினிட்டஸ்ன்னு சொல்லுவோம். இன்னும் சில பேருக்கு அதை எடுத்த பிறகு சில கேட்குற தன்மையும் நம்மளுக்கு கண்டிப்பாக கொஞ்ச நேரம் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்ப நம்மளுக்கு இயல்பு நிலைக்கு வரும். இது ஆரம்ப கட்டத்தில் இப்படி இருக்கிறது. ஸோ இப்படியே கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த ஆரம்ப கட்டளை இருந்தது ஹை ஃப்ரீக்வன்சி ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஸ்பீச் நம்ம கேட்குற தன்மை 2000 ஹெர்ட்ஸ் டு 4000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கேட்போம். அதையும் தாண்டி 4000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே இருக்கலாம் ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். அதில் நம்ம கேள்வி குறைபாடு ஏற்படும். இன்னும் நம்ம தொடர்ச்சி அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னா இந்த கேள்வி குறைபாடு, அதாவது ஸ்பீச் ஃப்ரீக்வன்சியில் 2000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற இதில் நம்மளுக்கு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும், நரம்பு பாதிக்கும், கேள்வி திறன் நம்மளுக்கு கண்டிப்பாக குறையும். நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் இந்த இயர்ஃபோன்ஸில் நாய்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இல்லாட்டி ஹையர் அண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இது யூஸ் பண்ணுறதுனாலே எனக்கு கேள்வி திறன் பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும். எந்த இயர்ஃபோனாக இருந்தாலும் இல்லை ஃபோனாக இருந்தாலும் என்ன ஹையர் அண்ட் யூஸ் பண்ணாலும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மேக்ஸிமம் ½ an hour to 1 hour இவ்வளோ தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். சார் இதுக்கு தீர்வு இருக்கா? திரும்பவும் நம்மளுக்கு இந்த குறைபாடு ஏற்பட்ட பிறகு திரும்ப நம்மளுக்கு கேள்வி கேட்குற திறன் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஆனால் கொஞ்சம் காலகட்டத்துக்கு பின்னாடி தான் வரும். ஃபோனையும் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறது, இயர்ஃபோன் அவாய்ட் பண்ணுறது, இது மூலிமா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேள்வி திறன் திரும்பவும் கேட்குற திறன் கண்டிப்பாக நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.